Morning. Good morning, sir. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல். Good morning, sir. Good morning. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது சார். ஒரு கோல் செட் பண்ணி அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அதே மாதிரி நான் உருவாகலாம் அப்படின்றத வந்து நல்லா எடுத்து சொன்னீங்க. அது உண்மைதான் சார். உண்மையா நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து வெளிப்படுத்தினா அந்த விஷயங்கள் மூலமா நம்ம உருவாகலாம். என்ன நினைக்கிறோமோ அதை நடைமுறை கொண்டு வருது அப்படின்றது தெளிவா எடுத்து சொன்னீங்க. அப்சல்யூட்லி ரைட். சூப்பரா இருக்கு சார். இதுவே ஃபாலோ பண்ணா வாழ்க்கையில வெற்றியாளரா மாறுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மாறினா தான் நம்ம பெரிய லெவல்ல சாதனையாளராக மாற முடியும். அந்த நினைவுகள் தான் நம்ம அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்றத நீங்க எடுத்து சொன்னீங்க காலையில. சூப்பரா இருந்தது சார். Okay, thank you. Good morning, sir. Fast up. Morning, madam. இன்னைக்கு செக்ஷன் நல்லா இருந்தது சார். அதான் மைண்ட் பவர் தான். நம்ம என்ன உள்ள போடுறோம், நீங்க எப்பவும் சொல்றதுதான், உள்ள நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வந்து வெளியில பிரதிபலிக்குதுன்றது. அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து வெளியே தான் நம்ம சரி பண்ண பாக்குறோம். அது இதுல எக்ஸாம்பிள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பேப்பர்ல பிரிண்ட் சொன்னார் இல்லையா, அது ஒரு ஸ்பெல் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அகைன் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து திருப்பியும் அப்படிதான் பண்ணி எடுக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற கிளியர் பண்ணாதான் வெளியே வந்து பிரிண்ட் அவுட் வெளியில கிளியரா வரும்ன்றது எக்ஸாம்பிள் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதாவது நம்ம மைண்டை நம்ம தான் மாத்தணும். அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். வேற யாரும் வந்து மாற்ற முடியாது. இன்னைக்கு 4 மாசத்துல 1,60,000 சம்பாதிக்க முடியுமா? முடியும். அதை யார் மைண்டை கொண்டு வரணும்? நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம எண்ணங்களுடைய அலைவரிசனுடைய வெற்றி தான் இன்னைக்கு எல்லாமே. வேற நெக்ஸ்ட் சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் பிரபு சார். இன்னைக்கு இந்த செக்ஷன் வந்துட்டு மிக அற்புதமா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து ஒரு பிசினஸ்மேன் எப்படி உருவாகுறாங்க, என்ன யார் யாரெல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு நாளா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா சார் ஒவ்வொரு இதையும் சொன்னாரு. அப்ப படிப்பு வந்து முக்கியம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்மளோட எண்ணங்கள், அதை பொறுத்துதான் நம்ம அதுவா மாறுறோம் அப்படிங்கிறது. எல்லாருமே நம்ம வந்து மாறணும்னு நினைக்கிறதோட சரி, அதுக்கான எப்படி அதை செயல்படுத்தணும், இல்ல எந்த மாதிரி நம்ம நினைக்கணும் மாத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு செக்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவா மாறிடுவோம். நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆஃப் ஆயிடுறோம். அது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு ஒரு பிசினஸ்ல ஆகட்டும், லைஃப்ல எல்லாத்துலயுமே எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படின்னா வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்க்கைக்கு தேவையான செக்ஷனா இன்னைக்கு போட்டிருந்தீங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் சார். மார்னிங் சார் சார் வந்து சொன்னது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு அற்புதமா இருந்துச்சு. என்னன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து எப்படி அவர் மைண்ட் பவரை யூஸ் பண்ணி அது நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு செக்ஷனை நம்ம இது மனதளவுல நம்ம இது பண்ணும்போது அவர் வெற்றி கண்டாரோ, அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி பண்ணணும் சார். எல்லாருமே நம்ம ஜெயிக்கணும், நான் எனக்கு இதுதான் வாழ்க்கை, நான் இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செய்த எல்லாருமே வெற்றி அடையலாம். எனக்கு வந்து சென்னையில போய் வந்த பின்னாடி அந்த முடிவு எடுத்து அந்த முடிவுனால நான் அதே இதை தான் சார் செஞ்சுன்னு இருக்கிறேன். கண்டிப்பா என்னுடைய டீம்லயும் கூட்டின்னு வருவேன். நானும் வந்து என்னுடைய இதுல நானும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நானும் க்ரோன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்ல இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.
நெக்ஸ்ட். ஹலோ. திருப்பூர் மணிமேகலை மேடம் பேசுங்க, உங்களுடைய ஃபீட்பேக். சார் லைன்ல இருக்கார். இது நம்மளுக்கான ஒரு நம்ம நாலேஜுக்கான ஒரு மீட்டிங், இது பேசலாம். என்ன தெரிஞ்சது அதை பேசுங்க மேடம். எல்லாருக்கும் புரியலையா இல்ல பேச முடியலையா? நம்ம அமைதியா இருக்காங்க சார். இல்லைங்க சார், இத்தனை நாள் போட்ட வீடியோவை விட இன்னைக்கு பார்த்த செக்ஷன்ல வந்துட்டு எல்லாருமே வந்து அச்சோ இவ்வளவு நாளா நம்ம வந்து இப்படி எல்லாம் இருந்துட்டோமா, வேற வேற திங்கிங்ல வேற வேற இதுல நம்ம நினைக்காம இருந்துட்டோமா, இப்படி எல்லாம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். நல்லா இருக்கு. இப்ப 14ஆம் தேதி இது நம்ம கிருஷ்ணகிரி ட்ரைனிங் இருக்கு. யார் யாரு அந்த ட்ரைனிங்க்கு உங்க டீம்ல இருந்து மினிமம் 10 பேரை கூட்டு வரீங்க? பிரபு சார். சார் என் டீம்ல பேசியிருக்கேன் சார், மினிமம் 10 பேர் வருவாங்க சார். வெரி குட் சார். மேடம் கிட்ட, தென்றல் மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஏழுமலை சார்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது அப்ளைனோட டெய்லி பேசுறது நல்ல விஷயம். சூப்பர் அப்ளைனோட அட்லீஸ்ட் ஒரு 3 நாளே ஒரு தடவை பேசணும். எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன இந்த இன்றைக்கு ட்ரைனிங்ல சார் பேசுற மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள் அப்பதான் நல்லா இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் அப்பதான் பாசிட்டிவா இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பதான் வலிமை அதிகமா இருக்கும். நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மார்னிங் செஷன்ல வேற வேற விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்துக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக. எல்லாமே ஸ்டார் கோர்ஸ் கப்பல் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லாருக்கும் அதுல போகணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? அதுவும் இன்னும் ஜோடியா போனா இன்னும் நல்லா இருக்கும், ஃபேமிலியா. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தேதி 9. இந்த 9 நாள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம டீம்ல எவ்வளவு பிவி நடந்திருக்கு, நம்ம டவுன்லைன்ல எவ்வளவு பிவி நடந்திருக்கு, எத்தனை பேர் அதை செக் பண்றீங்க டெய்லி? நேற்று நான் இருந்ததை விட இன்றைக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் 1% எக்ஸ்ட்ரா இருந்தா போதும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதையும் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம போன மாசம் இதே டேட்ல எவ்வளவு பிவி பண்ணியிருந்தோம், இந்த மாசம் எவ்வளவு பிவி பண்ணிருக்கோம். முன்னாடிலாம் நாங்க எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை. அழகா கன்வர் சார் நமக்கு ஆப்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நிறைய வேலைகளை மிச்சம் பண்ணி நம்ம வந்து ஃபீல்டில் அதிகமா ஒர்க் பண்ணணுன்றதுல அவங்க மேனேஜ்மெண்ட் தெளிவா இருக்காங்க. அப்ப நீங்க கம்பேர் பண்ணா எத்தனை பேருக்கு போன மாசத்தை விட இந்த மாசம் அதிகமா இருக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? எத்தனை பேருக்கு கம்மியா இருக்கு? கம்பேர் பண்ணுங்க. அதிகமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, கம்மியாயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணல? இதை கம்பேர் பண்ணாலே நம்ம திருத்திக்க முடியும், இன்னும் ஃபாஸ்ட் பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய டார்கெட் எவ்வளவு, இந்த மாசம் நம்ம எவ்வளவு பிவி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒரு தடவை நம்ம முடிவை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுடைய முடிவு எல்லாமே சக்சஸா தான் முடியும். ஒன்ஸ் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, ஒன்ஸ் நீங்க உங்களுடைய முடிவுல நீங்களே விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாசம் மாசம் விட்டு கொடுக்க தயாராகிடுவீங்க. அதனாலதான் நெவர் கிவ் அப்னு எல்லாரும் போடுறாங்க, கேட்கறாங்க, பாக்குற இடமெல்லாம் நெவர் கிவ் அப்ன்றாங்க. விட்டு கொடுக்காத, உன்னுடைய முடிவை நீ மாற்றாத, உன்னுடைய கோலை நீ எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்காத, உன்னுடைய கோல்ல போக்கஸ் ஆயிரு. உன்னுடைய ட்ரீம் ரொம்ப பெருசா இருக்கட்டும், ஆனா அதை அடையணும்ன்றத நீ தெளிவா இரு, அடைய முடியும்ன்ற நம்பிக்கையோட இரு. அதற்காக உன்னுடைய பாதையில நீ சரியா நடந்து போன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அதை சரியா செய்யறோம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது நமக்கான பிளாட்ஃபார்ம். இது மார்னிங் செஷன் நமக்கான விஷயம். இதுல நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகள்ல நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பகிரணும். இங்க பேச ஆரம்பிச்சாதான் மற்ற இடத்துல பேச முடியும். அப்ப இங்க பேசுறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணலன்னா எங்க போய் பேச போறீங்க? ஸோ இங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எல்லாமே முடியும். எல்லாமே நடக்கும். ஒரு மனிதனால் முடியும் என்றால் இன்னொரு மனிதனால முடியும். இந்த உலகத்துல யாராலையும் முடியாதது கூட என்னால முடியும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணுங்க. உங்களால முடியும். இந்த பிரபஞ்சத்துல முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. ஸோ எல்லாருமே சிறப்பாக வணக்கம் சார். திருப்பூர்ல இருந்து மணிமேகலைங்க சார். இன்னைக்கு சார் சொன்ன மீட்டிங்ல வந்து எப்ப நம்மளால முடிவு பண்ண முடியும்னா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணுங்க சார். அப்பதாங்க சார் ஜெயிக்க முடியுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். கண்டிப்பா நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகேங்க சார். சார் ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார். நாங்க இந்த சண்டே வந்து எப்பவுமே இது வாணிமில்ல தான் வைப்போம் டீம் மீட்டிங்கு. சரி, இந்த முறை என்ன பண்ணோம், டீம் மீட்டிங் வச்சா அந்தந்த ஏரியால வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வண்டி இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பிளான் பண்ணோம், அந்தந்த ஏரியால யார் யார் ஒரு லீடர்ஸ் இருக்கிறாங்களோ அந்தந்த ஏரியால ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணோம். பண்ணிட்டு அப்புறமா நாங்க மணிமேகலை மேடம் வீட்டாண்ட ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா விநாயகர் சதுர்த்தின்றதுனால அவங்கள கேட்டுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக 2 நாள் எஃபர்ட் போட்டேன். அதுக்கப்புறமா சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நானும் மணிமேகலை கலைச்செல்வி சாருங்க வந்திருந்தாங்க. ஜெயராம் சாரு, சண்மு சாரு, பாண்டியன் சார், இவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. சரி, என்னடா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோமே, ஒருத்தர் கூட வரலையே, ஒரு 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு யோசனையே இருந்துச்சு. சார் என்ன சொன்னாரு, இதுதான் முதல் படி, 2 பேர் இருந்தா நாளைக்கு 4 பேரா மாறும், விடுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் எடுத்துனே இருந்தோம். அப்புறம் கமல்நாதன் சொல்லிட்டு ஒரு சார் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தோம் தம்பிக்கு. அப்புறமா அவரே ஒரு 5 பேரை கூட்டின்னு வந்திருந்தார். 5 பேரை கூட்டி நாங்க ஃபீல்டு ஒரு இது சாப்டர் தான் எடுத்திருந்தாங்க. எப்படி நம்ம போய் ஹோம் மீட்டிங் பண்றதுன்னு அதை பத்தி பேசியிருந்தோம். சரி, இருக்கிறவங்களுக்கு கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுமா அப்படின்னு சொன்னாரு. அவரை நான் 5 பேரை கூட்டின்னு வந்திருந்தாரு. கூட்டின்னு வந்தது பின்னாடி தான் உண்மையிலேயே எனக்கே நம்பிக்கை வந்தது சார். நம்ம இந்த எடுத்த ஸ்டெப் வந்து இன்னைக்கு 7 பேரு 8 பேரா இருக்கிறது, அடுத்த முறை நம்ம டீம் மீட்டிங் வைக்கும்போது 15 பேரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உண்மையிலேயே மணிமேகலை மேடம் வந்து நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் வந்த பின்னாடி நான் ரொம்ப நம்பினாங்க. இந்த மாசம் அவங்கள முடிக்க வைக்கிறதுக்கு நாங்க என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம் சார், பிரான்ச் முடிக்க வைக்கிறதுக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள். பிரான்ச் முடிங்க மேடம். தேங்க்யூ சார். நீங்க பிரான்ச் முடிங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. கிரேட் மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஹலோ.
ஹலோ, செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா? சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் மார்னிங். சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு போட்ட வீடியோ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா சார். அந்த ஆழ்மனதின் சக்தி பத்தி சொல்ற விஷயம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எனக்கு புரிய ஆரம்பிச்சது சார். ஏன்னா நம்ம ஆழ்மனதுக்கு நம்ம நினைக்கிறோமா, மேலோட்டமா நினைக்கிறோம் எந்த ஒரு விஷயமும். நம்ம அது இந்த பொருள் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது நிச்சயமா அந்த ஆழ்மனது அது நிறைவேற்றி கொடுக்குது சார். நிறைய தருணத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது உணர்ந்து இருக்கிறோம். அது 100% நம்ம நம்பிக்கையோட அது பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு கிடைக்குது சார். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க. ஆனா முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நாம அது மேல அந்த ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு கிடைக்குது சார். அது ஆழ்மன சக்தி ரொம்ப அற்புதமான விஷயம். அது எல்லாருக்குமே நிறைய பேர் சந்தேகம் தான் இருக்கு. இது கிடைக்குமா அப்படின்னு. ஆனா நிச்சயமா கிடைக்குது சார். எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் அது. அதனால எல்லாருமே பேசலாம். இது நெக்ஸ்ட் நீங்க சொல்லும்போது எனக்கு சங்கடமா தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாருக்குமான ஒரு மேடை இது. யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா நம்மள நம்மளே தயார்படுத்திக்கணும். இப்ப மீட்டிங் வரனாக்கா என் டீம்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதான் திருப்தியா இருக்கு. அது வரைக்கும் ஜஸ்ட் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கண்டிப்பா உள்ள கொண்டு வரேன். ஏன்னா இப்ப நாம சொல்ல முடியாத விஷயத்த இங்க நிறைய கத்துக்க முடியும். ஒரு சில விஷயம் எங்களால சொல்ல முடியறதில்ல. அந்த விஷயம்லாம் இங்க இன்னொருத்தர் வாயிலா டீச்சர் மூலியமா கத்துக்கும் போது அவங்க புரிய ஆரம்பிக்குது. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க மைண்ட் ஏத்துக்கும். நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட பாடம் படிக்குமானா கண்டிப்பா படிக்கிறது இல்ல. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம். ஸ்கூல்ல போனாலும் ஏபிசிடி தான் கத்து தராங்க. அந்த ஏபிசிடி நமக்கு கூட தான் தெரியுது. ஆனா சொல்லிக் கொடுக்கும்போது பசங்க ஏத்துக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னாக்கா அந்த ஒரு கண்டிப்பு நம்ம கிட்ட இருக்குது இல்ல. அது டீச்சர் வாயிலா போகும்போது தான் பசங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது போல தான் இந்த இடத்துல பார்த்தா நம்ம டீம்ல எவ்வளவுதான் சொன்னாலும் அது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது தான் நாலேஜ் முழுமையா கிடைக்கும் சார் அவங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் கிருஷ்ணகிரி ட்ரைனிங் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஏன்னா உங்க டீம்ல இருந்து எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு அடுத்த ஹாலை புக் பண்ண முடியும். அது அன்றைக்கு ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மேடம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் அதுக்கு உங்க டீம்ல எவ்வளவு பேர் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் படத்துல ஏன்னா கடைசி நேரத்துல சில நெருக்கடிகளை தவிர்த்துருங்க. ஏன்னா இப்பவே டிக்கெட் அதிகமா வேணும் அப்படின்னாக்கா நம்ம வேற பெரிய ஹாலா பாத்துடலாம். இல்ல இதை பிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல சார் எங்க டீம்ல 15 பேர் வராங்க சார், 20 பேர் வராங்க சார். போன முறை அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால அந்த எவ்வளவு நெருக்கடிலாம் உட்காந்து பாத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா போன முறை நான் வரல. கரெக்டா? போன முறை வந்தவங்களுக்கு தெரியும். ஜெகதீஷ் சார் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க சார். அப்புறமா சேர் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சாங்க. அதை தவிர்க்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். ட்ரைனிங் அது இது ஃபுல் டே ட்ரைனிங். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம ரிலாக்ஸா உட்கார்ந்து நம்ம அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா நின்றுட்டே இருந்தாக்கா அது நமக்குள்ள போகாது. அப்ப ஏதோ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண ஏதோ அப்ளைன் திருப்திப்படுத்துறதுக்காக அட்டெண்ட் பண்றேன்றதை விட நாம கத்துக்கிறதுக்காக அட்டெண்ட் பண்ணணும். அதனால திரும்ப சொல்றோம், நாளோட டெட்லைன் 10ஆம் தேதி. எல்லாரும் உங்களுடைய டீம்ல எவ்வளவு பேர் வருவாங்க, மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? பெஸ்ட், வெல் அண்ட் குட். பணத்தை பே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த முடிவுகளை அடுத்தடுத்த வேலைகளை நம்ம செய்ய முடியும். அதனால உங்க டிக்கெட்டை நாளைக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல இதுதான் இல்ல சப்போஸ் அதிகம் பேர் வரல அப்படின்னா முதல்ல டிக்கெட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள இடம். அது தெளிவா சொல்லிட்டேன். தயவுசெய்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் எல்லாம் கொடுக்காதீங்க, யாரையும் நிக்க வைக்காதீங்க. அதனால மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். முதல்ல யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வரட்டும், பரவாயில்ல. அவங்க மற்றவங்க அடுத்த ட்ரைனிங் வரட்டும். கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும்.
அதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? தேங்க்யூ சார். அதனால உங்க டீம்ல இருந்து எவ்வளவு பேர் வரணும், ஸ்டார் குரூஸ் கப்பலுக்கு எவ்வளவு பேர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் கிருஷ்ணகிரியில உட்கார வைங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நமக்கு அவங்க எடுத்துக்கிட்டாதான் அவங்க செயல்படுவாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க செயல்படுவாங்க. இதே கூட ஒரு சிலர் நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம டீம்ல அவர் வரலையே, அவருக்கு இது சரியான ட்ரைனிங் ஆச்சே, இவர் வரலையே, எத்தனை பேர் திங்க் பண்ணீங்க? அவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, அவங்க தானே இந்த மாதிரி ஒரு மைண்ட் பிளாக்ல இருந்தாங்க, எது சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரலையே, கேள்வி கேட்டுனே இருந்தாங்களே, அவங்க வந்திருந்தா நல்லா இருக்குமே, இன்னைக்கு இந்த ட்ரைனர் தெளிவா சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் நாளைக்கு வர வைங்க. நாளைக்கு இன்னும் தொடர்ந்து இந்த ட்ரைனிங் இருக்கு. நம்ம நாளைக்கு எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஓகே, என்னுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஓகே, தேங்க்யூ சார். போன் எனி டைம் கையில தண்ணிங்க அப்படி. தேங்க்யூ சார். மொத்தம் அரிஞ்சு எடுத்து போடு, இல்ல துணி கூட வாங்கிட்டோங்க சில மொத்தம் நல்லா கழிச்சு அமுக்கி விடு. செல்வராஜ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன அப்சாம் சார் பேசுறதே இல்லை, இப்போ அமைதியாயிட்டீங்க. சரிங்க, நம்ம டெய்லி நம்ம தினம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் புதுசா இருக்கவங்களாம் பேசட்டும். நீங்க தான் நிறைய பேர் புது நபர்கள் பேச மாட்டேங்கிறான்னு சொல்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார்.